லாஸ்ட் வீக் ஜர்வ்ஸ் பே ட்ரிப்போட டே 1 ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டே 1 வந்து ஃப்ரெண்ட்ஸ், செலிப்ரேஷன், பார்பிக்யூ லஞ்ச் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. அதோட வீடியோ லிங்க்கை இங்கே மேலே டேக் பண்ணுறேன். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் செக் இட் அவுட். அண்ட் டே 2 நாங்கள் வந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு பூரிரி நேஷ்னல் பார்க்கில் ரேண்டமாக சில பிளேசஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கேயே ஒரு மேப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் ஹோல் இன் த வால். இந்த ஜர்வ்ஸ் பே பீச்சஸ்லலாம் இருக்கிற சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னென்னா, நம்ம நார்மல் பீச்சஸ் மாதிரி அப்படியே கார் விட்டு இறங்கினோமா, நடந்து உள்ள பீச்சுக்கு போகணுமா அப்படின்னு இல்லாமல், இந்த மாதிரி போகிறக்கு வழியே வந்து இப்படி காடு மேடுன்னு இருக்கும். அண்ட் திடீர்னு டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இப்படி அழகான ஒரு வியூவை ஒரு கேப்லேருந்து காமிக்கும். அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. இந்த இடத்தோட பேர் ஹோல் இன் த வால். இந்த பீச்சோட கார்னரில் தூரமாக ஒரு ராக் ஃபார்மேஷன் மாதிரி தெரியும். அந்த ராக்கில் ஒரு ஹோல் ஃபார்மேஷன் இருக்குது. அதனால் இந்த இடத்தோட பேர் ஹோல் இன் த வால். எப்படியெல்லாம் பேர் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஹோல் இந்த வால் போகிறக்கு அப்படியே சைடில் அப்படியே நடந்து போனால் அங்கே போயிடலாம். பட் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. பிகாஸ் நாங்கள் போனப்போ நிறைய மரங்கள் வழியில் க்ரோ ஆயிருந்தது. அதனால் நாங்கள் அங்கே போகல. அண்ட் பீச்சோட இந்த சைட் பார்த்திங்கன்னா அழகாக ஒயிட் கலரில் நிறைய செயிலிங் போட்ஸ் நின்றுட்டு இருந்தது. இந்த பீச்சோட ஹியூக்கோ அந்த ஒயிட் கலர் செயிலிங் போட்டும் பார்க்குறக்கு அப்படியே ஒரு போஸ்ட்கார்ட் பிக்சர் வியூ மாதிரி இருந்துச்சு. இந்த பீச்சில் இருக்க வாட்டர் அவ்வளோ கிளியராக இருந்தது. ஏதோ குப்பை மாதிரி இருக்கே அப்படின்னு ஒத்து பார்த்தா நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துருந்தது. ஜர்வ்ஸ் பேயில் ஒரு கயாக்கிங் டூர் பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரூப்பாக கயாக்ஸில் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட வந்து எல்லா பிளேஸஸையும் விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த இது ஒரு கயாக் கேங் தான் இது. ஸோ இந்த லொக்கேஷனில் இந்த கயாக்ஸும் பார்க்குறக்கு அப்படியே ஒரு போஸ்ட் கார்ட் வியூ மாதிரி இருந்துச்சு. இந்த பேர்டை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ராக்கில் என்ன டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய ஷெல்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகிருந்தது. இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் பக்கத்துலேயே இருக்க முரேஸ் பீச்சோட போட் ரான்ச் போனோம். அடுத்ததும் பீச் போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு போட் ரான்ச் போனோம். அங்கே வந்து நம்ம ப்ரைவேட் செயிலிங் போட்டை கொண்டு போயிட்டு அங்கே போய் ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரான்ச் தான் இது. இதில் இறங்குறதுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த போட்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு. அண்ட் அங்கேயே கொஞ்சம் ஃபிஷ்ஷிங்க்கான இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சில வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம், நிறைய கசகசன்னு ரோடு நிறைய கிராப்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிராப்ஸ் பேர் யூரோப்பியன் க்ரீன் கிராப். அந்த கிராப்பை இந்த ஜர்வ்ஸ் பேயில் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறனால இந்த ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது இந்த மாதிரி கிராப்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பயங்கரமான இன்வேசிவான கிராப். நிறைய பாப்புலேஷனை குவிக்காக டெவலப் பண்ணிடும் அண்ட் என்டையர் ஈகோசிஸ்டமையே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி கிராப்ஸ் இருந்தால் அவங்க உடனடியாக அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த போர்டு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துக்கு போகும்போது இது ஒரு சிம்பிளான ஒரு போட் ரான்ச் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் இந்த இடத்துல ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும் ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப், ஒவ்வொரு கலருன்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. இருக்கும் காரணம் என்ன, என்னை நானே கேட்டேனே, உனது அழகை காணத்தானே கண்கள் வாழுதே.
பாட்டெல்லாம் கேட்டுட்டு அந்த வியூவை அமைதியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா திடீர்னு இந்த பக்கம் ஷார்க்கு, அந்த பக்கம் பார்த்தா டால்ஃபின்ஸ். வரிசையாக ஒரு 10 டால்ஃபின்ஸாவது வந்திருக்கும். அண்ட் டால்ஃபின் ஷோவில் பார்க்குற டால்ஃபின்ஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக ஜாலியாக குதித்து விளாண்டுட்டு இருந்தது. பார்த்தாலே தெரியும் இது ரேஞ்சுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டால்ஃபின்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன் டால்ஃபினை பற்றி. அதனால் எனக்கு டால்ஃபின்ஸ்னாலே ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். அண்ட் நான் வந்திருந்தப்போ வரிசையாக இவ்வளோ டால்ஃபின்ஸ் வந்தது. என்னமோ எனக்காகவே எனக்கு ஹாய் சொல்ல வந்த மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன். கோஇன்சிடென்ட்லி தாய்லாண்டில் ஒரு டால்ஃபின் ஷோ பார்க்கும்போது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தேன். இப்போ இந்த டால்ஃபின்ஸ் பார்க்கும்போது அதே ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கேன். டஸ் திஸ் மீன் சம்திங்? இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், இந்த அழகான இடம்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இட்ஸ் மேட்டர் ஆஃப் 1 or 2 hours ட்ரைவ். இது ஏன் வராமல் இருக்கும் அடிக்கடி அப்படின்னு யோசிக்கிறேன் நான். இப்போ தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இனிமேல் நான் அடிக்கடி இங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். வேறு ஏதோ ஊருக்கு போகிறதுக்கு இங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நேச்சர் இஸ் அ ஃப்ரீ தெரப்பி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. கான்க்ரீட் ஜங்கிள்லேயே இருந்துட்டு வீக்கெண்ட் ஆனால் மாலுங்கிற இன்னொரு கான்க்ரீட் ஜங்கிளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்புறமா டிப்ரெஸிங்காக இருக்குதுன்னு சொல்லி என்ன யூஸ்?